அப்ப என்னைக்கு இந்த நடிகர்கள் என்னைக்குமே அரசியலுக்கு வரும்போது கருத்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய ஒரே கொள்கை என்ன தெரியுமா? ஊழல் ஒழிப்பு தான். ரொம்ப ஈஸியான விஷயம். ஊழல் ஒழிக்க உடனே இவங்களும் கை தட்டிடுவாங்க, ஊழல் ஒழிக்க போறாராம் அப்படின்னு. எந்த எதையா ஊழல்? நீ வாங்குற சம்பளமே ஊழல், நீ படம் எடுக்கிறதே மிகப்பெரிய ஊழல். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு படம் வந்து 350 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க, இது ஊழல் இல்லையா? எதுக்கு இந்த 350 கோடி ரூபாய் செலவு பண்ணி படம் எடுக்கிறீங்க நீங்க? அது ஊழல் இல்லையா? அது செட்டு போறது ஊழல் இல்லையா? இவங்களுக்கு இன்னும் ஊழல்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எந்த கான்செப்ட் தெரியாது. இவங்க வாங்குற பிளாக் மணியை பத்தி அரசியல். இவங்களுக்கு ஊழல்னா டிராபிக் போலீஸ் பணம். இந்தியன் படத்துல கமல், இனிமே டிராபிக் போலீஸ் தொல்லை இல்லாம வாழலாம். ஏன்? அவன் இனிமேல் லஞ்சம் வாங்க மாட்டான். இந்த துப்புரவு பணியாளர்கள் மார்ச்சோரியில வந்து கடைசி நேரம் பணத்தை அறுக்கிறப்ப ஒரு 50 ரூபா கூட கேட்கறான் சரக்கு வாங்க. பா, இதை ஒழிக்கணும்னா கமலஹாசன் வரணும், அந்நியன் வரணும், இந்தியன் வரணும், முதல்வன் வரணுங்கிறாங்க. டேய், இதுவரையும் படம் எடுத்தாங்கல்ல ஊழல் ஊழல்னு, யாராவது ஒரு இயக்குனர் கோவில்ல தாம்பூலத்தட்டுல பணம் கூட கேட்கிறாரு ஐயர்னு சொல்லி ஒரு படம் எடுத்துருக்காரு? உண்மையிலே அது ஊழல் இல்லையா? அது ஒரே படத்துல வடிவேல் செம்ம காமெடி பண்ணிருப்பாப்ல. படம் பேர் தெரியாது, செம்ம காமெடி. அது எப்படி சென்சார்ல விட்டாங்க தெரியல. இது எல்லாம் அம்பாள் பணம் தான். ஓ, அம்பாள் பணமா அப்படின்னு ஓடிப்பாப்ல வடிவேல். எனக்கு சிரிப்பு. அப்ப நம்ம ஊர்ல எது ஊழல்னு தெரியாது, எது சாதி ஒழிப்புன்னு தெரியாது. இந்த பாலச்சந்தர், மணிரத்னம், கமலஹாசன்லாம் வந்து எது சாதி ஒழிப்புனா பள்ளிக்கூடத்துல சாதி கேட்கிறாங்க, அங்கதான் சாதி வளருதான். பள்ளிக்கூடங்கிற கான்செப்ட் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்து நீ சாதியை வச்சிருக்க, சடங்குகளை வச்சிருக்க. ஒவ்வொரு ஜாதிக்கும் தனி தாலி இருக்கு. எங்க கேஸ்ட்ல இது சாப்பிட மாட்டாங்க, எங்க ஜாதி பொண்ணுங்க 6 மணிக்கு மேல வெளியே வர மாட்டாங்க. இப்படி சொல்லி சொல்லியே ஜாதி சடங்குன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வச்சுட்டு பள்ளிக்கூடத்துலயும் காலேஜ்லயும் அந்த சாதி கேட்கும் போது ஐயோ ஜாதி வளருதே, இதை ஒழிச்சாதான் சரி வரும். இது இந்த மாதிரி இதை உடனே நீங்க ஜாதி ஒழிப்புன்னு நினைச்சுக்குவாங்க. ஜாதி ஒழிக்கிறதுக்காக கேட்கறது தான் இடஒதுக்கீடு பள்ளிக்கூடத்துல. இவங்க அது ஜாதியை வளர்க்கறதுன்னு நினைச்சுக்குவாங்க. ஊழல்ங்கிறது கோவில்ல இருக்கு, ஊழல்ங்கிறது கோவில்ல இருக்கு. ஒரே ஒரு ஜாதிக்காரன் மட்டும்தான் கற்பகரத்துக்கு போய் சாமியை தொட முடியுங்கிறத விட பெரிய ஊழல் இருக்காங்க.